தர்மத்தின் காவலரா அல்லது அதர்மத்தின் மௌன சாட்சியா? யார் இந்த பீஷ்மர்? கங்கையின் மகன், வசிஷ்டரின் சாபம் பெற்ற வசுக்களில் ஒருவர். தந்தைக்காக தன் அரச போகத்தையும் சந்ததியையும் தியாகம் செய்தவர். ஆனால் அந்த ஒரு சபதம்தான் தர்மத்தின் கழுத்தை நெரிக்கும் கயிறாக மாறும் என்று அவர் அன்று அறிந்திருக்கவில்லை. அஸ்தினாபுரத்தின் தூண் பரசுராமரையே எதிர்கொண்ட வீரன், தர்மத்தின் காவலன். ஆனால் அவர் காத்தது நீதியா அல்லது அரியணையா? இங்கேதான் பீஷ்மரின் தர்மம் சோதிக்கப்படுகிறது. ஒரு பெண் நடுச்சபையில் அவமானப்படுத்தப்படுகிறாள். ஆனால் உலகின் மிகச்சிறந்த வீரன் தலைகுனிந்து மௌனமாக அமர்ந்திருக்கிறார். மகளே, தர்மத்தின் நுணுக்கங்கள் மிகவும் சிக்கலானவை. பலவான் சொல்வது எதுவோ அதுவே தர்மமாக கருதப்படுகிறது. என்னால் தீர்மானமாக பதில் சொல்ல முடியவில்லை. தர்மத்தை அறிந்தவர் தர்மத்தின் பின்னால் மறைந்தார். நன்றி கடன் நீதியை வென்றுவிட்டது. குருக்ஷேத்திரம் 18 நாள் போர். தன் உயிரை போன்ற பாண்டவர்களை அவரே தாக்குகிறார். இது கடமையா அல்லது பிடிவாதமா? கிருஷ்ணரை ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்ற சபதத்தில் வெற்றி கொண்டவர். அந்த தருணத்திலும் பீஷ்மர் புன்னகைக்கிறார். ஏனெனில் தன் சபதம் வென்றுவிட்டது. அம்பு படுக்கையில் ஒரு மகா ஞானி வாழ்க்கையின் இறுதியில் தர்மத்தை உபதேசிக்கிறார். பீஷ்மர் செய்த ஒரே தவறு தனது சபதத்தை பிரபஞ்ச தர்மத்தை விட மேலாக வைத்தது. அவர் தர்மத்தின் காவலரா அல்லது விதியின் கைதியா? உங்கள் கருத்து என்ன? இத்தருணத்தில் பார்வையாளர்களின் கருத்து என்ன? பீஷ்மரின் சபதம் அரியணையை காப்பதா, அநியாயத்துக்கு துணை போவதா?